விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜகவின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமத்தில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி திவாகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த நிகழ்வை நாம் நேரலையாக பார்க்கலாம். சென்னை விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். மேலும் தேமுதிக சார்பில் தற்பொழுதைய சட்டப்பேரவை உறுப்பினரும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளருமான பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். இதனால் அந்த தொகுதியில் தேர்தல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரையில் 2009ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியானது உருவாக்கப்பட்டது. கடந்த 2011இல் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அணியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தனசேகரனை தோற்கடித்து தற்பொழுதைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேமுதிக சார்பில் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளராகவும் பார்த்தசாரதி இருக்கிறார். அவர் இந்த தேர்தலிலும் தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்கிறார். அவருடன் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கின்றனர். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி திவாகரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்றாக வில்லிவாக்கம் தொகுதியின் சில பகுதி, அதேபோல ஆலந்தூர் தொகுதியின் சில பகுதிகளை பிரித்து புதிதாக 2009ஆம் ஆண்டு இந்த விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சியின் 65 மற்றும் 128வது வார்டுகள், ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட சில வார்டுகள் ஆகியவை இருக்கின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட பார்த்தசாரதி கட்சியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை தோற்கடித்து அதிமுக கூட்டணியுடன் களமிறங்கிய தேமுதிக கட்சியைச் சேர்ந்த பார்த்தசாரதி இந்த தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். தென்சென்னை மக்களவை தொகுதிக்குள் விருகம்பாக்கம் தொகுதி இடம்பெற்றுள்ளது என்றே சொல்ல வேண்டும். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விருகம்பாக்கம் தொகுதியில் இன்று அவர் இன்னும் சில நிமிடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் சக்தியை மட்டுமே நம்பி தேர்தலில் களத்தில் இறங்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்று விருகம்பாக்கம் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியே வர இருக்கிறார். இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பொறுத்தவரை இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அங்கே செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். மண்டல அலுவல் அதிகாரியிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். வர இருக்கக்கூடிய தேர்தலை மக்களின் சக்தியோடு சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை கடந்த காலம் பற்றியெல்லாம் யோசிக்காமல் இப்பொழுது அவர் மக்கள் சக்தியை நம்பி களம் இறக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்து வருகிறோம்.